அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருள்மறை குர்ஆன் சொல்லக்கூடிய அழகான துவாக்கள், அதனுடைய வரிசையில் சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 127வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், எங்களுடைய இரட்சகனே, எங்களிடமிருந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணியை நீ அங்கீகரிப்பாயாக. நிச்சயமாக நீ நன்கு செவியேற்கக்கூடியவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். காபாவை கட்டுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுதான் நியமித்தான். அந்த பணியை நிறைவேற்றி முடித்ததற்கு பிறகு அவர்கள் இந்த துவாவை கேட்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினால் ஒப்படைக்கப்பட்ட பணியை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த பணியை கொடுக்கிறான் என்றால் அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலும் பயபக்தியாளர்களாக இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி துவா கேட்கிறார்கள் என்றால், நம்மை போன்றவர்கள் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும், ரமலான் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த ரமலானிலே நிறைவேற்றக்கூடிய நோன்பு, ஜக்காத், சதகா, தொழுகை, குர்ஆன் திலாவத் போன்ற எந்த நற்காரியங்களாக இருந்தாலும் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், இறைவா எங்களுடைய இந்த நல்ல காரியங்களை ஒப்புக்கொள்வாயாக என்று கேட்க வேண்டும். அதற்கு இந்த நபிமார்களின் துவாவாகிய இந்த ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்பது ஒரு பெரிய முன்மாதிரி என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.